கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் என்றால், நாம் முழுமையாய் விசுவாசிக்கிறோம் என்றால், அது நம்முடைய கீழ்ப்படிதலில் வெளிப்பட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அதுதான் கர்த்தரிடத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 2ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் சகோதரர்களுடன் சண்டையிடக் கூடாது என்கிற ஒரு நற்காரியத்தை, ஒரு நற்குணத்தை இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தின் துவக்கத்தில் இருந்த இஸ்ரவேலரின் தலைமுறை 40 வருடங்கள் கழித்து அடுத்த தலைமுறையினர் வந்திருக்கிறார்கள். மோசே ஐயா ஆரம்பத்திலிருந்து இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தின் துவக்கத்திலிருந்து என்ன நடந்தது என்று 40 வருடங்கள் கழித்து கானானுக்குள் பிரவேசிக்க போகிற போது சொல்லுகிற வார்த்தைகள் உபாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் இவர் கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்பாக அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், எந்த தேசத்தின் வழியாய் போக வேண்டும், எந்த ஜனங்களை எதிர்க்க வேண்டும், யாரிடம் எதிர்க்க கூடாது, சண்டையிடக் கூடாது என்பதை குறித்து கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருந்தார், கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அந்த செய்திகளை நாம் இப்பொழுது கவனிப்போம். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் சேயீர் மலை தேசம் அருகே வருகிறார்கள். அங்கு ஏசாவின் புத்திரர் இருக்கிறார்கள். ஏசா உன்னுடைய சகோதரர், அதனால் ஏசாவின் புத்திரர்களோடு நீ சண்டையிடாதே என்று இஸ்ரவேலரிடத்தில் கர்த்தர் சொன்னார். அது மட்டுமல்ல, அவர்கள் தேசத்தின் வழியாய் நீ கடந்து போக வேண்டும். அப்பொழுது உணவுப் பொருள்களையும் தண்ணீரையும் கூட நீ விலை கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும். அந்த தேசத்தின் வழியாய் நடந்து போக மட்டும் நீ செய்யலாம் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். சகோதரர்களுடன் சண்டையிடக் கூடாது என்கிற ஒரு நற்காரியத்தை, ஒரு நற்குணத்தை இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய இருதயத்தை நாம் புரிந்து நடப்பதற்கு வேத தியானம் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. கர்த்தரின் இருதயம் எப்படிப்பட்டது, அவர் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார் என்று தெரிந்து கொள்ளும் போது நாம் வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்தும் பிரியமில்லாத காரியத்திற்கு நம்மை விலக்கி கொண்டும் நம்மை காத்து கொள்ளலாம். இதனால் பல்வேறு துன்பங்களுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நியாய தீர்ப்புகளுக்கும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். கர்த்தரின் இருதயத்தை அறிந்து கொள்ள வேத வசனங்கள் நமக்கு உதவுகின்றன. இந்த இடத்தில் ஏசா உன்னுடைய சகோதரன், அந்த சகோதரனோடு சண்டையிடாதே என்று சொன்னார். அதற்கு அடுத்ததாக மோவாபின் தேசத்தின் வழியாய் நீ வர வேண்டும். மோவாபியரிடமும் நீ அப்பமும் உணவுப் பொருட்களும் தண்ணீரையும் விலைக்கு வாங்கி குடிக்க வேண்டும். அந்த தேசத்தாரோடு யுத்தம் பண்ணக்கூடாது. மோவாபியருக்கும் அந்த தேசத்தை நான் கொடுத்திருக்கிறேன். லோத்தின் புத்திரருக்கு நான் அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறேன், ஆர் என்னும் தேசத்தை. நீ அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டாம், அதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக எமோரியரின் தேசத்திற்கு வருகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், எமோரியரின் தேசத்தோடு நீ யுத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்து அவர்களை நீங்கள் வெல்ல வேண்டும். அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே இவர்கள் எமோரியரோடு யுத்தம் செய்கிறார்கள். அதை வெற்றியும் பெறுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக எஸ்போன் என்னும் தேசத்தின் ராஜாவாகிய சீகோன் என்னும் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த தேசத்தோடும் நீ யுத்தம் செய்ய வேண்டும். அந்த ராஜாவை நீ வெற்றி பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படியே இவர்கள் இஸ்ரவேலர்கள் சீகோனோடு, எஸ்போனின் ராஜாவோடு யுத்தம் செய்து அந்த தேசத்தையும் வெற்றி பெற்று அவர்கள் கடந்து வருகிறார்கள். இப்படி கர்த்தர் கட்டளையிட்ட திட்டத்தின்படியே, தேவ சித்தத்தின்படியே அவர்கள் நடக்கிறார்கள். எங்கு யுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அங்கு யுத்தம் செய்யவில்லை. எங்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அதன்படி கீழ்ப்படிந்தார்கள். இந்த இடத்தில் கீழ்ப்படிதலை நாம் அருமையாக கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அது 100%, 100% என்று சொல்வதை காட்டிலும் விட தோல்விக்கு வாய்ப்பே இல்லை என்றே சொல்லலாம். முழுமையான ஒரே ஒரு பதில்தான், முடிவு ஒன்றுதான், வெற்றி. அதுதான் தோல்வி என்ற சிந்தனைக்கோ ஒரு
ஆப்ஷனலுக்கும் அங்கு இடம் இல்லை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு என்ன நடக்கப் போகிறது? இதில் வெற்றி கிடைக்குமா? இதில் தோல்வி கிடைக்குமா? என்ற யோசிக்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் வாழும்போது, வெற்றி மட்டும் நம் நினைவில் இருந்தால் போதும். தோல்வி என்பதை நாம் நினைக்க தேவையில்லை. அப்படி வாழ வேண்டும் என்றால், அந்த தோல்வி என்ற வார்த்தையை கூட நாம் மறந்து விடலாம். அதற்காக இன்பமாக இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. இன்பமும், துன்பமும் இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் துன்பம் வரும், இன்பம் வரும். அதேபோல உலகத்தாருக்கும் இன்பத் துன்பங்கள் சரி. இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் இரவும் பகலும் இணைந்திருப்பது போல, ஒரு நாளுக்கு இரவும் பகலும் இருப்பது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்பத் துன்பங்கள் கலந்திருக்கும். ஆனால் இன்பத்திலும் நமக்கு வெற்றிதான், துன்பத்திலும் நமக்கு வெற்றிதான். அது என்ன? இன்பத்திலும் வெற்றி, துன்பத்திலும் வெற்றி என்றால், இதை சற்று மனித வாழ்க்கையின் உணர்வுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இதை புரிந்து கொள்ளலாம். சிலர் பெரிய வசதி படைத்த, பேர் புகழ் பெற்ற பெரிய விஐபியாக இருப்பார்கள். விவிஐபியாக கூட இருப்பார்கள். பெரிய மனிதர்களாக இருப்பார்கள். அவர்களிடத்திற்கு பணம், பேர், புகழ் எதற்கும் பஞ்சம் இருக்காது. நற்பெயரை பெற்றிருப்பார்கள். சமுதாயத்தால் மதிக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இன்பமாக இருப்பார்கள். ஒரு குறையும் இல்லாமல் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எல்லா இன்பம் இருந்தாலும் அவர்களிடத்தில் மனசோர்வு இருக்கும். வாழ்க்கையில் சலிப்பு இருக்கும். இதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு மனிதன் அன்றாடம் கூலி வேலை செய்து சாப்பிடுகிற மனிதனாய் இருந்தாலும் சரி, சரீரத்தில் ஏதாவது பலவீனங்களோடு, குறைகளோடு, கால் இல்லாமல், கை இல்லாமல் இப்படிப்பட்ட ஊழியர்களை கூட நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் சந்தோஷமாக, சமாதானமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள், உற்சாகமாக வேலை செய்வார்கள். அதை பார்க்கும்போது நமக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியர்களும் உண்டு. அவர்களால் சமாதானமா இருக்க முடியும். 2 கால்கள் இருக்காது, 2 கைகள் இருக்காது. ஆனால் ஊழியம் செய்வார்கள். சந்தோஷமா இருப்பார்கள், சமாதானமா இருப்பார்கள், உற்சாகமா இருப்பார். ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பார்கள், சமாதானத்தை போதிப்பார்கள். அவர்களும் சமாதானமாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் சமாதானத்தையும் நிம்மதியையும் போதிப்பார்கள். அப்படி இருக்க எல்லாம் நிறைவாய் பெற்றவர்கள் சமாதானம் இல்லாமல் நிம்மதிக்காக ஏங்குவது, ஒன்றும் இல்லாமல் பண வசதி இல்லாமலும் சரீர பலவீனத்தோடும் சரீர குறைபாடுகளோடு இருப்பவர்கள் கூட சமாதானத்துடன் வாழ்வதும் கர்த்தரின் செயலே. இதுதான் கர்த்தர் தரும் சமாதானம், சந்தோஷம். கர்த்தருக்கு கீழ்ப்படுதலில் கிடைக்கிற சுகம். அது மிக பெரியது. அதை சொல்ல மொழிகளில் வார்த்தை இல்லை. எந்த மொழியாலும் சொல்ல முடியாது. கர்த்தர் தருகிற சமாதானத்தை போல வேறு சமாதானம் எதுவுமே கிடையாது. உலகத்தின் எந்த காரியங்களும் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் கர்த்தரை நோக்கி நான் துதிக்கிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் இருக்காது. ஏனென்றால் அது முழுமையான அன்பும் அல்ல, முழுமையான விசுவாசமும் அல்ல. கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் என்றால், நாம் முழுமையாய் விசுவாசிக்கிறோம் என்றால், அது நம்முடைய கீழ்ப்படிதலில் வெளிப்பட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அதுதான் கர்த்தரிடத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. இதற்கு சாட்சியாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகள் கொடுக்கப்படும் போதே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கிறவர்களுக்கு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் நித்திய ஜீவனை நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும், அதற்காக நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வதும், நான் எதையாவது பெற வேண்டும், நான் நரகத்திற்கு போய்விடக் கூடாது, அதனால் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று சொல்வதும் முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் அல்ல. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரை நேசித்து, அவரின் சுபாவத்தை புரிந்து, அவர் நமக்கு கொடுத்த சிலுவையின் தியாகத்தை நினைத்து நாம் கர்த்தரை தொழுது கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படியும் போது அது முழுமையானதாக இருக்கும். இஸ்ரவேலர்களின்
நடவடிக்கைகள் அவர்கள் எகிப்திலிருந்து தொடங்கியது முதல் கானானுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் இருக்கிற சம்பவங்களை படிக்கும்போது, இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது பல காரியங்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள், பல விஷயங்கள் செய்கிறார்கள் என்றாலும் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. அன்றிலிருந்து இன்று வரை 3000 வருடங்களாக இஸ்ரவேலரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தமக்கென்று ஒரு ஜனமாக. இஸ்ரவேல் என்று சொல்லும்போது உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகள் எல்லோரும் இப்படிப்பட்ட இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற அனைவரும் அன்று முதல் இன்று வரை வேதத்தை நமக்கு பாதுகாத்து இன்று வரை நமக்கு வைத்திருந்து கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். 3000 வருடங்களுக்கு மேலாக இஸ்ரவேலர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க வேண்டும் என்றால், இஸ்ரவேலர்களின் வனாந்தர பயணத்தில் பார்க்கும்போது ஒரு கூட்டம் முறுமுறுத்தார்கள், ஒரு கூட்டம் பரீட்சை பார்த்தார்கள் என்றாலும் லேவியர்கள் நாம் கவனித்து பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரிடத்தில் மிகுந்த பக்தி வைராக்கியமாய் இருந்தார்கள். அது மட்டும் அல்லாமல் பல கோத்திரத்திலும் எல்லா கோத்திரத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் பல பேர் உண்மையான விசுவாசத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் இருந்ததினால்தான் கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் என்பது உண்மை. இது சத்தியமான உண்மை. அவர்கள் செய்த தவறுகளும் உண்மைதான் என்றாலும் முழுமையாக அவர்கள் தவறுகள் மட்டுமே செய்தார்கள், இஸ்ரவேலர்கள் கொள்ளாதவர்கள் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. பல நேரங்களில் சில போதனைகள் அப்படி வருகிறது. இஸ்ரவேலர்கள் இந்த ஒரு தவறு செய்தார்கள், அந்த தவறு செய்தார்கள். ஆம், எல்லாம் உண்மைதான். வேதத்தில் உள்ள காரியங்கள் பொய் என்று சொல்லவில்லை, எல்லாம் சத்தியமே. ஆனால் அதை மட்டுமே அவர்கள் செய்த குற்றங்களை மட்டுமே பார்க்காமல் அவர்கள் கீழ்ப்படிதலையும் சற்று கவனிக்க வேண்டும். அவர்களுடைய கீழ்ப்படுதலை கர்த்தர் கவனித்ததினால்தான் இன்று வரை தமக்கென்று ஒரு ஜனமாக அவர் வைத்திருக்கிறார். அவர் ஆதியிலே தெரிந்து கொள்ளும் போதே அவர்களின் பக்தி வைராக்கியத்தை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அதனால்தான் அவர்களை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலரை. சரி, எப்படி என்று பார்க்கலாம். அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதை குறித்து நாம் ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். ஆதியில் அவர்கள் எகிப்தில் இருந்தபோது கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களை விசுவாசித்தார்கள். முதல் விசுவாசம். அவர்கள் விசுவாசித்ததினால்தான் அங்கிருந்து விடுதலை ஆனார்கள். ஆனால் விசுவாசத்தில் குறைபாடு இருந்ததினால்தான் உடனே கானானுக்குள் போக முடியவில்லை. ஆனால் அடுத்த தலைமுறையினர் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ராஜ்யமாக கர்த்தர் தந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இவர்கள் விசுவாசித்தார்கள். பெற்றோர்களிடத்தில் இருந்த விசுவாச குறைந்து பிள்ளைகளிடத்தில் இல்லை. விசுவாசித்ததினால்தான் கர்த்தர் கானானுக்குள் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். இப்படி அவர்களுடைய விசுவாசம் அதில் விளங்குகிறது. கீழ்ப்படிதலை எப்படி இஸ்ரவேலரிடத்தில் நாம் கவனித்து பார்க்கலாம் என்றால், அவர்களிடத்தில் இருந்த கீழ்ப்படியாமையை குறித்து நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நிறைய தியானித்திருக்கிறோம். எதிலெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். கர்த்தரை விசுவாசித்து எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே அவர்கள் புறப்பட்டு வந்தது கானானுக்குள் செல்வோம் என்று நினைத்து அவர்கள் கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் மகிமையின் மேகமாக அவர் இறக்கும் போது அந்த ஷெக்கினா மகிமை உடன்படிக்கை பெட்டியின் மேல் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இறங்கும் போது அவர்கள் அங்கே தங்கினார்கள். ஷெக்கினா மகிமை எழும்பி வெளியே செல்லும் போது இவர்களும் புறப்பட்டு சென்றார்கள். கூடாரத்தின் மேகம் இறங்குவதையும் ஏறுவதையும் பார்த்து அதன்படியே கீழ்ப்படிந்து ஒவ்வொரு இடமாக தங்கி தங்கி 40 வருடங்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள். வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள். ஆரம்பத்தில் முறுமுறுத்தாலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். எஞ்சியிருந்த ஜனங்கள் 40 வருடம் மன்னாவை புசித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த வனாந்திர பாதையின் வழியே நடந்தார்கள், கடந்தார்கள். புறப்பட்டு சிறு பிள்ளையாய் வந்தவர்கள், வழியில் பிறந்தவர்கள், வனாந்திர பயணத்தில் பிறந்த பிள்ளைகள், அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தே இருந்தார்கள். கானானுக்குள் பிரவேசிப்போம் என்ற விசுவாசத்துடன். அதனால்தான் அவர்கள் பிரவேசித்தார்கள். இப்படியாக கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை சுதந்திரித்து கொடுத்தார். நாம் கர்த்தரிடத்தில் முழு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தால் நமக்கும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். உபாகமம் 3ஆம் அதிகாரம். கர்த்தர் மனித வாழ்வுக்கு தேவையான வாழ்க்கை முறைகளை
இதுதான் நீதி, நியாயம். இப்படி வாழ்ந்தால் நீங்கள் பிழைத்திருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியோடு வாழலாம் என்பதற்கு சில சட்டதிட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை இந்த வேத தியானத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாசானின் ராஜாவாகிய ஓக் எனும் ஒரு ராஜா இருந்தான். அவன் வீட்டில் ஒரு இரும்பு கட்டில் வைத்திருந்தான். அந்த இரும்பு கட்டிலின் அளவு சுமார் 18 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட ஒரு கட்டிலாக இருந்தது. அவன் ஒரு ராட்சச பிறவியாய் இருந்தார். நோவாயாவின் காலத்து ஜலப்பிரளயத்தில் இதுதான் நடந்தது. இது பொல்லாத ஆவிகளின் ஏவுதலால் அதிகாரத்தினால் பிறக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். இது கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய காரியமாய் இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இஸ்ரவேலரை கர்த்தர் கானானுக்குள் நீங்கள் செல்லும் போது நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யுத்தம் செய்வார் இஸ்ரவேலருக்காக. அப்படி என்றால் இன்றைய இஸ்ரவேலர்களான நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் இஸ்ரவேலர்களே. அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று. அப்படியானால் அதன் பொருள் என்ன? நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நமக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. நாம் முன்னின்று நிற்பது ரெப்ரசன்டேட்டிவாக நாம் நிற்பதே தவிர நம்முடைய வேலையாக இருக்குமே தவிர மற்றபடி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாமே நம்முடைய முழு பலத்தை கொண்டு யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மால் முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வெளி தோற்றத்திற்கு உலகத்தின் பார்வைக்கு சிறியவர்களாகவும் பலவீனமானவர்களாகவும் சிறிய கூட்டமாக தோன்றும். ஆனால் கர்த்தருடைய சேனை அந்த ஜனங்களின் மேல் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மேல் நம்முடன் கூட கர்த்தருடைய சேனை இருக்கிறது. கர்த்தர் நமக்காக நம் அருகே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக யுத்தம் செய்ய இருக்கிறார். நானே உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார். என் தூதர்களை அனுப்புவேன் என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக தேவதூதர்கள் வந்து யுத்தம் செய்வார்கள், அது உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நானே வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த யுத்த களத்தில் அந்த இடத்தில் கர்த்தர் நிற்பார். நம் மத்தியில் வந்து அவர் நிற்பார். எவனால் நம்மை ஜெயிக்க முடியும்? எந்த போராட்டமா இருக்கட்டும், நம் வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த மனிதன் நம்மை ஜெயிக்க முடியும்? கர்த்தர் குறுக்கே நிற்கும் போது நம்மை வெல்பவர் யார்? விசுவாசம் வேண்டும், ஞானம் வேண்டும். இந்த அறிவை நாம் பெற்றிருந்தால் உலகத்தில் நாம் சோர்ந்து போவதோ அஞ்சுவதோ இருக்கவே இருக்காது. பயமும் நமக்குள் வராது, வாழ்க்கையை குறித்தான பயம் வராது, சோர்வும் நமக்கு வராது. கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்ய போகிறார். நமக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார். அப்படி இருக்க பிரச்சனைகளை குறித்து நாம் கவலைப்படுவானேன்? அது நமக்கு தேவையில்லை. அதை கவலைப்படுவதோ இதற்கு என்ன செய்வது என்று தவிப்பதோ நாம் அதற்காக நம் பிரச்சனைகளுக்காக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதோ தேவையற்ற காரியம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய இருக்கிறார். அவரிடம் சொல்லிவிட்டு நாம் நம்முடைய வேலையை நாம் சரியாக பார்க்க வேண்டும். நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம் பிரச்சனைகளை சொல்லிவிட்டால் போதுமானது. அது ஒரு நீதியா இருக்கிறது. கர்த்தர் அறிவார், ஆனாலும் நாம் சொல்ல வேண்டும். அப்பா, என்னிடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருப்பது போல அந்த நீதியின் நிமித்தம் நாம் நம்முடைய பிரச்சனைகளை ஒரு சில வினாடிகள், ஒரு சில நிமிடங்களில் நாம் சொல்லிவிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நம் வேலையை செய்ய தொடங்க வேண்டும். நமக்கு கர்த்தர் என்ன காரியத்தை நமக்கு கொடுத்திருந்தாலும் அதை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதை நாம் செய்து கொண்டிருந்தால் போதும். நமக்காக யுத்தம் செய்ய நம் தேவன் இருக்கிறார். அவர் யுத்தம் செய்வார். அவரை வெல்ல எவ்வுலகிலும் யாராலும் முடியாது. அதனால் வெற்றி மட்டுமே நமக்கு சொத்தாக இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. எதிர்காலத்தை குறித்த கவலை தேவையில்லை. இந்நாளை குறித்து கவலை தேவையில்லை. எதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், நம் பிரச்சனைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். ஜெபித்து சொல்லிவிட வேண்டும். அவ்வளவுதான். மணிக்கணக்காக அழுது கொண்டு கர்த்தாவே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை என்று நம்முடைய தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. ஓரிரு நிமிடங்கள் போதும்.
நம் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிறருக்காக, மற்ற காரியங்களுக்காக, ஊழியத்தின் காரியங்களுக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் வேதனையோடு இருப்பவர்களுக்காக, மற்றவர்களின் பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சுயநலமாக நம்முடைய விண்ணப்பங்களையே நாம் செய்து கொண்டிருக்க கூடாது. அப்படி நாம் மணிக்கணக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம் காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். ஒரு முறை நம் காரியங்களை அவரிடத்தில் சொன்னால் போதுமானது. அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். பிறருக்காக செய்கிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். மனப்பூர்வமாக, பெயருக்கு அல்ல, மனப்பூர்வமாக பிறருடைய வேதனைகளை நம் இருதயத்தில் சுமந்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். யோபையாவுக்கு நிகழ்ந்தது போல. அது போல வாழ நாம் பழக வேண்டும். நமக்காக அவர் யுத்தம் செய்வார் என்பதை நாம் வெறும் வசனமாக நினைக்க கூடாது. நம் வாழ்க்கையில் அதை பிரதியிட வேண்டும். அதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். அதை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பெயர்தான் விசுவாசம். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்றால் நாம் அடுத்த காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பித்து விட வேண்டும். சொல்லிவிட்டோம், அவர் பார்த்துக் கொள்வார், மற்ற விஷயங்களை நாம் பார்க்கலாமே என்று போக வேண்டும். அண்ணால் அம்மா செய்த ஜெபம் அதுதான். அவர்கள் என்ன செய்தார்கள்? தனக்கு பிள்ளை இல்லை, எல்லோரும் மலடி என்றார்கள், அவமானப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள். அண்ணால் அம்மா போனார்கள். தேவாலயத்தில் ஏலி தாத்தா இருந்தார். இவர் தனியாக உட்கார்ந்து தன் மன கிளேசத்தை எல்லாம் வாயில் முணுமுணுத்தார்கள். அவ்வளவுதான். எல்லாம் தன் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றினார்கள். ஊற்றிவிட்டு அதன் பின்பு முக துக்கமாய் அவர்கள் இருக்கவில்லை. அதுவரை அவர்களுக்குள் இருந்த வியாகுலம், துக்கம் எல்லாம் போனது. விசுவாசம் வந்தது. அதே போல நம்முடைய மனதின் பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் வைத்துவிட்டு, கர்த்தரிடத்தில் நாம் வைத்துவிட்டு, நாம் மன கிளேசம் இல்லாமல், நாம் இருதயத்தில் துக்கம் இல்லாமல் சமாதானத்துடன் இருக்கும்போது அதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு. முழுமையான கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் வந்து விட்டது என்றால் அந்த காரியம் முற்றிலுமாக கர்த்தரால் நிறைவேற்றப்படும். நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம். மலை போல இருக்கலாம், சிறிய குழாங்கள் அளவு இருக்கலாம். அதன் அளவை எல்லாம் நாம் அளந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே, என் பிரச்சனை எவ்வளவு பெரியது தெரியுமா என்று சொல்வது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே பெரியவர். நாமே சிறியவர்கள். நமக்கு வருகிற பிரச்சனைகளும் மிக சிறியதே. நம்மை விட சிறியதுதான் நம்முடைய பிரச்சனைகள். அப்படி இருக்க கர்த்தரிடத்தில் போய் நாம் பிரச்சனைகளை பெரிதாக்கி பேசிக் கொண்டிருக்க கூடாது. அது மரியாதை அல்ல. கர்த்தரை அது மரியாதை அல்ல. கர்த்தரை கனப்படுத்துகிற செயல் அல்ல. கர்த்தாவே, நீர் பெரியவர். என் பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதப்பா, இதை செயல்படுத்திக் கொள். விசுவாசத்தோடு அறிக்கை செய்துவிட்டு நாம் ஒப்புவித்து விட்டு நம்முடைய காரியங்களை தைரியமாக, துக்கம் இல்லாமல், சமாதானத்துடன் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து வெளிவருவதே ஒரு நல்ல ஜெபமாக இருக்கிறது. அதுதான் முழுமையான ஜெபம். அப்படி செய்த அன்னாள் அம்மாவின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தில். அவர்களுக்கு கர்த்தர் சாமுவேல் ஐயாவை, தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஐயாவை கொடுத்தாரே, அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் வரை அன்னாள் அம்மா செய்த ஜெபமும் சாமுவேல் ஐயாவின் வாழ்க்கையின் சரித்திரமும் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டு 1000 வருடங்களாக கோடிக்கணக்கான மக்கள் படித்துக் கொண்டு அவர்கள் நிமித்தம் நம் வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்கிறோமே, மாற்றிக் கொள்கிறோமே. அவர்கள் பேரும் புகழும் எவ்வளவாய் நிலைத்திருக்கிறது. இது எப்படிப்பட்ட பாக்கியமாய் இருக்கிறது. அவர்கள் செய்ததை போல நாம் செய்வதற்காக தான் அப்படிப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதை கதையாக படித்துக் கொண்டு போகக்கூடாது. வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா சம்பவங்களும், எல்லா மனிதர்களும் நம்மை போன்றவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களே. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாமுவேல் ஐயா, மோசே ஐயா, எலியா ஐயா, ஆதாம் ஏவாள் அம்மா அப்பா, இவர்கள் எல்லோருமே நம்மை போன்றவர்களே என்றால் அவர்களை போன்றுதான், அவர்கள் ரத்தத்தில் இருந்துதான் நாம் பிறந்திருக்கிறோம். அப்படி இருக்க அவர்களால் ஒரு காரியம் செய்ய முடிந்தது என்றால், பரிசுத்தமாய் வாழ முடிந்தது என்றால், நாமும் அப்படியே வாழ வேண்டும் என்பது பொருள். நம்மால் முடியும் என்று பொருள். ஏவாளமா பாவம் செய்தார்கள். அதே பாவத்தை நம்மால் செய்ய முடிகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அதே போல மோசேயா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார் என்றால் நம்மால் கீழ்ப்படிய முடியும் அல்லவா? இதையே நாம் செய்வதில்லை. நம்மை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோருமே
மனிதர்களாக ஒரு தாய் வயிற்றில் பிறந்த புனிதர்களாக பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்கிறது. அவர்களெல்லாம் ஏதோ பரிசுத்தவான்கள் என்றும், நாம் எல்லாம் அப்படி முடியாதவர்கள், பரிசுத்தமாக முடியாதவர்கள் என்றும் இருந்தால், அதை ஏன் அவர்களைப் பற்றி நம்மிடம் கர்த்தர் பேச வேண்டும்? ஏன் இந்த அறிவு நமக்கு இல்லை? அவர்களைப் பற்றி ஏன் கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்? கதை படித்துக் கொண்டு திருச்சபையில் நமக்கு செய்தி கொடுப்பதற்கான ஒரு அடித்தளமாக, அடிப்படையாக, கதையாக கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் எதையுமே தேவையில்லாமல் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு கொடுக்கப்படுவது நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும், பரிசுத்தவான்கள் ஆதியிலே அவர்கள் செய்கிற தவறுகள் நமக்கு சொல்லப்பட்டிருப்பது அதன்படி நாம் நடந்துவிடக் கூடாது என்பதற்கு எச்சரிக்கைக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கை பாடமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை வாழ வைத்து அதை பாடமாக எழுதி நம் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது கர்த்தரால் தயாரிக்கப்பட்ட ஒரு காரியம். நாம் நம்மை கடைசி கால சந்ததியை, ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக இதை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் என் போக்கில் வாழ்வேன் என்பதற்கு அவர்கள் வாழ்க்கையை நாம் ஏன் படிக்க வேண்டும்? வாழ்க்கை முழுவதும் அந்த வேத புத்தகத்தை நாம் ஏன் காதில் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும்? திருச்சபையில் ஏன் அது போதிக்கப்பட வேண்டும்? தேவையில்லை என்றால் போதிக்கப்பட அவசியம் என்ன இருக்கிறது? நேரத்தை ஏன் வீணடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? வேத கால பரிசுத்தவான்கள் அனைவரும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவர்களை பின்பற்றி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றும், நம்முடைய முன்னோர்களான சில தீர்க்கதரிசிகள் செய்த தவறுகள், சிறு சிறு தவறுகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏவாளம்மா செய்த தவறும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி செய்து விடாதே என்பதை எச்சரிப்பதற்காக, இப்படி எச்சரிப்புக்காக சில குறைபாடுகளையும், நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு ஃபார்முலாவாக அவர்களுடைய வாழ்க்கை சரிதையையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நாம் பின்பற்றுவதற்கு அவர்கள் எல்லாம் நம் முன்னோர். அவர்கள் வேற்று கிரக வாசிகள் அல்ல, அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்வதற்கு அவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்களை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். அவர்கள் பெரியோர்கள், நம்மை வழி நடத்துகிறவர்கள், மூப்பர்களாய் இருக்கிறார்கள். மோசே ஐயா, எலியா ஐயா, தீர்க்கதரிசிகள் எல்லாம், யோசுவா ஐயா போன்ற, தானியேல் ஐயா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்றவர்கள், யோபு ஐயா, யோனா தீர்க்கதரிசி ஐயா, தாவீது ஐயா, இவர்கள் எல்லோரும் நம்மை வழி நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள், நம் முன்னோர்களாய் இருக்கிறார்கள். நம் வீட்டில் நம் தகப்பன் நம்மை வழி நடத்துவது போல நம் தகப்பனிடத்தில் நாம் நற்காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? அது போல இதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கை என்பது முன்னோர்களை பின்பற்றி நற்காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். அது நமக்கு நம் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையை பாதித்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். வேத புத்தகம் தனி, நம் வாழ்க்கை தனி என்றிருந்தால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. வேத வசனங்கள் நம்மை பாதிக்க வேண்டும், நம் வாழ்க்கையை பாதிக்க வேண்டும், நம்மளுடைய சிந்தையை பாதிக்க வேண்டும், நம் இருதயத்தை கழுவ வேண்டும், நாம் புடமிடப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். அப்படி இருந்தால்தான் நாம் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் என்று போதும். உபாகமம் 4ஆம் அதிகாரம். நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு ஃபார்முலாவாக சட்ட திட்டங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சட்ட திட்டங்களின்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் நாம் பிழைத்திருப்பதற்கும், நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவதற்கும் உண்டான ஒரு ஃபார்முலாவாக இருக்கிறது. அதை பற்றி இந்த செய்தியை நாம் தியானிக்கிறோம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்பாக மோசே ஐயா மூலமாக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலரிடத்தில், நான் கொடுக்கிற கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீங்கள் வாழ வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், கானானையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள், உங்கள் எதிரிகளின் தேசங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். இதன் பொருள், இந்த காலகட்டத்தில் இதன் பொருள் என்னவாக இருக்கிறது என்றால், கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளையும், இந்த கற்பனைகளையும், இந்த நியாயங்களையும் நாம் கை கொண்டு நடக்கும் போது
நாம் பிழைத்திருக்கலாம். அப்படி என்றால் மிகப்பெரிய தீங்குக்கும் ஆபத்துகளுக்கும் நாம் காப்பாற்றப்படுவோம். முதல் காரியம். இரண்டாவது, நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் தோற்று போய் மரணம் அடைந்து விடாமலும், வாழ்க்கையில் தோல்வி என்ற விரக்தியான நிலைக்கு போய்விடாமலும் வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். இதுவே இதன் பொருளாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், நாம் கர்த்தரை தொழுது கொண்டு அவரை நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நம் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறார். நமக்கு அருகே இருக்கிறார். இது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இப்படி நம்மை படைத்த தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த சிருஷ்டிகர்த்தாவாகிய நம்முடைய தேவன் நம் அருகே இருக்கிறார். இந்த பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எந்த ஜனத்திற்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று மோசேயா சொல்லுகிறார். உண்மைதான். கர்த்தரை சமீபமாய் பெற்ற நம்மை போன்ற கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்மை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? நாமே கர்த்தருடைய ஜனமாக, கர்த்தருடைய ஜாதியாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஜாதி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தருடைய ஜாதியாக, கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறார்கள். ஜாதி என்பது மாம்சத்தின்படி, உலக வழக்கத்தின்படி அல்ல, கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிற சொல்லாக இந்த இடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தரை சமீபமாய் பெற்ற ஜாதி நம்மை போல வேறு யார் உண்டு? கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அனைவரும் ஒரே ஜாதியினர். அவர்கள் கர்த்தருடைய ஜாதியினர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய பாக்கியம். இதை போல பெரிய பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. அவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். நம்மை படைத்த, நம்மை சிருஷ்டித்த தேவனை நாம் அருகே, அவரை நாம் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அருகே வருகிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருந்தது. அடுத்தது, நம் வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்வதற்கு, நம் வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து முடித்து நித்திய ஜீவனுக்கு செல்வதற்கும், இவ்வுலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்ற ஜனம் எந்த ஜனம்? அதுதான் கர்த்தருடைய ஜனத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை, சத்தியம். கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தான் கர்த்தருடைய நீதி நியாயங்களை, அருமையான அவருடைய கட்டளைகளும் நியாயங்களும் நீதியுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட நீதியை எங்கு பார்க்க முடியும்? ஒரு உதாரணத்திற்கு கர்த்தருடைய நீதியை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் ஒன்று இருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது அது கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது, அவருடைய மகா பெரிய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் சிறிதளவு. ஏனென்றால் நம்முடைய புரிந்து கொள்ளுதலின் அளவு கொஞ்சம்தான். அதனால் முழுமையாய் புரிந்து கொள்ள, கர்த்தரை அறிந்து கொள்ள நமக்கு ஞானம் போதாது. என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதன் மரத்தில் ஏறி மரத்தின் கிளையை வெட்டுகிறான். அவன் வெட்டி கொண்டிருக்கும் போது திடீரென யாரும் அறியாத நிலையில் கீழே ஒரு மனிதன் நடந்து வருகிறான். இவன் கையில் இருந்த, மேலே இருந்து மரத்தை வெட்டுகிறவனுடைய கையில் இருந்த கோடாலி தவறி அந்த கீழே வந்த மனிதனின் தலையில் விழுந்து அவன் இறந்து விடுகிறான் உடனே. இந்த சம்பவத்தில் மேலே இருக்கிற மனிதனுக்கு கீழே என்ன நடக்கிறது என்று தெரியாது. அவன் அறியாமல் இந்த கொலையை செய்கிறான். இப்பொழுது குற்றவாளி யார்? கீழே இருந்தவனுக்கு கர்த்தர் நீதி செய்ய வேண்டும். ஆனால் மேலே மரத்தில் இருந்தவனோ அவன் அறிந்து, அவன் தெரிந்து இந்த காரியத்தை செய்யவில்லை. இப்படி இருக்க இந்த உயிருக்கு பதிலாக மேலே இருக்கிறவனை கொல்வது நியாயமாகுமா? இதுதான் நீதி அல்லவா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது நீதி என்றால், இதற்கு ஞானமான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போக வேண்டும். காலத்தில் வாழ்கிற அந்த ஆசாரியர் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இன்றைய நிலையில் காவல்துறை சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்பது பொருளாயிருக்கிறது.
ஏனென்றால் அந்த மேலே இருந்த மனிதன் அறியாமையினால் ஒரு கொலையை செய்தான். அவன் கையில் இருந்துதான் அது கீழே விழுந்தது. அது தற்செயலாய் விழுந்தது. இந்த மனிதன் செத்தான் என்றால் இவனும் அறியாமல் தான் அங்கு வந்திருக்கிறான். அப்படி இருக்க அவன் அநீதியாய் மேலே இருந்த மனிதன், உயிரோடு இருக்கிற மனிதன் தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் கீழே இறந்தவனுடைய குடும்பத்தார் அவனை விடமாட்டார்கள். அவனுக்கு ஆபத்து நேரிடும். அவனை பாதுகாக்கும்படியாகவும், அவன் செய்த கவனக்குறைவு என்ற சிறிய தவறுக்காகவும் அவனை அடைக்கல பட்டணத்திற்கு கர்த்தர் போகும்படி சொல்லுகிறார். இப்படியாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை படிக்கும்போது நாம் எவ்வளவு கர்த்தருடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட நியாயமா இருக்கிறது. அவருடைய நீதி நியாயங்கள் இது ஒரு உதாரணம். இன்னும் பல பல சந்தர்ப்பங்களில், பல சூழ்நிலைகளில் கர்த்தருடைய செயல் மிக 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 அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வேத புத்தகத்தை தியானிக்க வேண்டும். தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். அதை தியானிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய சுபாவம் புரியும். கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது என்பது தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் எது நீதி, எது அநீதி என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த காலத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு நீதி எது, நியாயம் எது, எது சரி என்பதை குறித்த விழிப்புணர்வு சிறிதளவும் இல்லை என்றே சொல்லலாம். படிப்பு, வேலை, போராட்டம், வாழ்க்கையில் உயர்வு, பெருமை, பணம் இவைகள் தான் இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளா இருக்கிறது. நீதி எது, நியாயம் எது, வாழ்க்கையின் அதனால்தான் எல்லோராலும் சமாதானம் இல்லை. இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து, ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான மிகப்பெரிய சொத்து சமாதானம், நிம்மதி என்பது. அது இல்லாமல் போவதற்கு காரணம் வாழ்கிற வாழ்க்கை நீதியின்படி அல்ல. நீதியின்படி வாழ்கிறவர்களுக்கே நிம்மதியும் சமாதானமும் நிலைத்திருக்கும். நிரந்தரமாக கூடவே இருக்கும். இந்த நீதியை கற்றால்தான் சமாதானம் கிடைக்குமே ஒழிய, நீதி என்பது கர்த்தருடைய பாதையா இருக்கிறது. சமாதானம் என்பது அதில் விளையும் கனியா இருக்கிறது. நீதியின் வழியில்தான் சமாதானம், நிம்மதி கிடைக்கும். அநீதியின் பாதையில் எவ்வளவு போராடினாலும் சமாதானம் இருக்காது. நிம்மதியை பெற முடியாது. அநீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பெருமை என்பது உலகின் மகா பெரிய பாவங்களில் ஒன்று. இந்த உலகமே பெருமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தது சுயநலம், பண ஆசை, சுயநலம். இது மகா பெரிய பாவம். இதை நோக்கிதான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஓடுகிற ஒவ்வொரு மனிதனும் நிம்மதி என்ற வார்த்தையை மறந்து விட வேண்டியதுதான். அதை பெற முடியாது. சுயநலமாகவும் பெருமையாகவும் வாழ நினைக்கிறவர்கள் நிம்மதியை எதிர்பார்ப்பது என்பது புத்திசாலித்தனமான காரியம் அல்ல. நீதியின் பாதைகளிலே அது சிறிய வசதியா இருக்கலாம், எளிய வாழ்க்கையா இருக்கலாம், உயர்ந்த வாழ்க்கையாகவும் இருக்கலாம், நடுத்தர வாழ்க்கையாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நீதியின் பாதையே சமாதானத்தை தரும். நம் இருதயத்திற்கு நிம்மதி வேண்டும் என்று எதிர்பார்க்கிற யாராயிருந்தாலும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். அது கர்த்தருடைய வழியாயிருக்கிறது. நீதியின் பாதையில் சமாதானம் உண்டு. இது வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தருடைய வழிகள், அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு நீதியை போதிக்கிறதா இருக்கிறது. அந்த நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கை வாழும்போது அது மிகுந்த சமாதானம் உள்ளதாக, நிம்மதியானதாக, இந்த உலகத்தை விட்டு போகிற அந்த மரணத்தின் நாளிலும் நாம் சமாதானமாக நம்முடைய ஜீவனை பிரிய விடுவோம். சமாதானம் உள்ளதாக நம் ஆவி பிரிந்து செல்லும். அப்படி போகிறவர்கள் தான் வாழ்க்கையின் வெற்றியை அனுபவித்தவர்கள். உண்மையான வாழ்க்கையின் வெற்றியை பெறுகிறவர்கள் யார் என்றால், தன்னுடைய மரண நாளில் சமாதானத்துடன் இந்த உலகை விட்டு பிரிகிறவர்களே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள். வாழும் போதும் சமாதானம், போகும்போதும் சமாதானம், அந்த நிம்மதி, அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து. இதை சம்பாதிக்க எல்லோரும் நினைக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி நீதியின் பாதையே, அது கர்த்தருடைய பாதையே. கர்த்தர் அந்த நீதி நியாயங்களை நமக்கு போதித்து கைகளில் கொடுத்திருக்கிறார். நீதி எது, வாழ்க்கையின் நீதி எது, இந்த உலகத்தில் வாழ்கிற வழி எது, எது சரியான பாதை. ஒரு சாதாரண கணக்கு போடுவதற்கு ஃபார்முலா வைத்திருக்கிறோம். அந்த ஃபார்முலாவை தவறாக எழுதிவிட்டால் கணக்கெல்லாம் தப்பாகிவிடும். இதுதான் இன்றைய வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் பலர் ஃபார்முலாவை தவறாக எழுதுகிறார். ஒரு மாணவன்
ஒரு ஃபார்முலாவை எழுதி கணக்கு போட சொல்லுகிறார் ஆசிரியர் என்றால், உதாரணத்திற்கு a plus b whole square ஃபார்முலா சொல்லுகிறார். இந்த ஃபார்முலாவை எழுதி கணக்கிடு என்று சொல்லுகிறார். a square plus b square plus 4ab என்று போட்டு தவறாக அவனுக்கு அதுதான் பிடித்திருக்கிறது, அவனுக்கு அதுதான் விருப்பம், என் ஃபார்முலா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எழுதி அவன் கணக்கிடுகிறான் என்றால் அந்த கணக்குக்கு பதில் சரியானதாக இருக்குமா? இருக்காது. அது தவறு, முற்றிலும் தவறு. ஃபார்முலா தவறு என்றால் பதிலும் அதனுடைய ஆன்சரும் தவறாக தான் இருக்கும். அப்படி இருக்க நம் வாழ்க்கை வாழ்கிற முறை தவறாக இருக்கும்போது நிம்மதி கிடைக்காது. வாழ்க்கையில் வாழ்கிற முறை சரியானதாக இருந்தால்தான் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். நிம்மதியாக வாழ்பவர்கள் சரியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று பொருள். சரியான பாதையில் தங்கள் வாழ்க்கையை நியமித்துக் கொள்கிறார்கள் என்பது பொருள். வாழ்க்கையில் மனதில் நிம்மதி இல்லை என்றால் நாம் தவறு செய்கிறோம் என்று பொருள். அந்த நிம்மதி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு. அதை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம், நிம்மதியும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்வோம். அவர் காட்டுகிற நீதியின் பாதையில் நடப்போம், சுகபோகமாக வாழ்வோம். சிறியதோ பெரியதோ எந்த வாழ்க்கையிலும் சுகமாக வாழ முடியும். அது கர்த்தருடைய பாதையான நீதியின் பாதையே. நீதியின் பாதையில் சமாதானம் உண்டு. அவருடைய வழி நடத்துதல் அற்புதமானது, ஞானமானது, நமக்காக யுத்தம் செய்கிற பாதையா இருக்கிறது. அவர் நமக்கு வாழ்க்கையின் பாதையை காட்டுவார். அதில் போராட்டங்கள் வரலாம், இன்ப துன்பங்கள் எல்லோருக்கும் வரலாம். ஆனால் அதில் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். அப்படி யுத்தம் செய்து நமக்கு வெற்றியின் பாதையை தருவார். ஏனென்றால் நாம் நீதியின் பாதையில் நடக்கிறோம். நாம் நீதியின் பாதையில் நடப்பது என்பது கர்த்தரின் வழிகளை பின்பற்றி நடப்பதே. அப்படி நாம் நடக்கும்போது கர்த்தருடைய முழு பாதுகாப்பும் நமக்கு இருக்கும். அதனால் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா காரியங்களிலும் நாம் வெற்றி பெற முடியும், சமாதானத்துடன் வாழ முடியும். எந்தவித ஏக்கங்கள் இருக்காது, எந்தவித தோல்விகள் இருக்காது, மன சலிப்பு இருக்காது, வியாகுலம் இருக்காது, துக்கம் இருக்காது. இன்பம் துன்பங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் போல வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எந்தவித இன்பமும் நம்மை வீழ்த்தி விடாது, துன்பமும் நம்மை தோற்கடித்து விடாது. எதுவும் நடக்காது. நல்ல தெளிவுள்ள மனதோடு சமாதானமுள்ள வாழ்க்கை, இன்பத்திலும் சமாதானம், துன்பத்திலும் சமாதானம் என்ற நிலையில் ஞானமான ஒரு வாழ்க்கை வாழ முடிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை ஞானத்தின் ஆரம்பம். நாம் விசுவாசிப்போம், அந்த பாதையில் நடப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வேத வசனங்களை விஞ்ஞானம் சில காரியங்களை நிரூபித்திருக்கிறது. அந்த காலத்தில் எழுதப்பட்ட சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் இன்று விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம், இஸ்ரவேலராகிய நீங்கள் சீனாய் மலையில் என்னை நீங்கள் அக்கினியின் ரூபமாக தரிசித்தீர்கள். மிகப்பெரிய உயரமான அளவிற்கு அக்கினி ஸ்தம்பமாக, அக்கினியாக என்னை நீங்கள் பார்த்தீர்கள். அப்படி இருக்க நீங்கள் எனக்காக ஒரு ரூபத்தையோ ஒரு உருவத்தையோ நீங்கள் உண்டாக்கி வணங்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். என்னை பற்றின பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய குரலை கேட்டீர்கள். சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் பேசினார். இஸ்ரவேலர்கள் கர்த்தரின் குரலை கேட்டார்கள். அக்கினியில் வந்து இறங்கினார். அக்கினியாக தேவ பிதாவாகிய தேவனை தரிசித்தார்கள். அவருடைய குரலை கேட்டார்கள். இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் பார்த்தார்கள். பூமி அதிர்ந்தது. எல்லாவித இயற்கையான பாதிப்புகளையும் அவர்கள் கண்டார்கள். கர்த்தருடைய குரலை கேட்டு பயந்து அவருடைய குரலை நாங்கள் கேட்க மாட்டோம், வேண்டாம் என்றே சொன்னார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் காதுகள் கேட்டது, கண்களால் அவரை பார்த்தார்கள் அக்கினியின் ரூபமாக. அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை கண்ணார கண்டும் என் குரலை காதார கேட்டும் இருக்கிறீர்கள். இதையெல்லாம் அறிந்து எனக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக தான் நான் என்னை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இப்படி என்னை அறிந்த நீங்கள் இந்த பூமியில் வாழ்கின்ற மிருகத்தின் ரூபமாக அல்லது பறவையின் ரூபமாக அல்லது உலகில் இருக்கிற எந்த பொருளின் ரூபமாக
ஒரு விக்கிரகத்தையாவது ஒரு சொரூபத்தையாவது உண்டாக்கி வணங்காதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட ரூபங்களில் இல்லை என்பதே உண்மை. கர்த்தர் ஒரு பறவையைப் போல அவர் இல்லை. ஒரு மிருகத்தை போன்ற ரூபத்தில் இல்லை. மனிதனைப் போல அவர் இல்லை. ஒரு மனுஷியைப் போல அவர் இல்லை. அதனால் என்னை போன்ற ஒரு ரூபமாக நீங்கள் எதையும் உருவாக்காதீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக சினாய் மலையில் தோன்றினார். என்னை நீங்கள் வேறு எந்த ரூபத்தை செய்து என்னை நீங்கள் தொழுது கொள்ளக் கூடாது. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கே நான் வெளிப்பட்டேன் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தில் உள்ள நிலா, சூரியன், நட்சத்திரங்கள் இப்படி போன்ற இந்த வான சேனைகளை அண்ணாந்து பார்த்து அதை நோக்கி வணங்காதிருங்கள். அப்படி நீங்கள் கும்பிட்டால் அது தவறு. கர்த்தர் வான சேனையை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக, எல்லா மனிதருக்காக, எல்லா ஜனங்களுக்காக சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுவதாவது, வானத்தில் உள்ள கிரகங்கள், நட்சத்திர கூட்டங்கள், நிலாக்கள், மற்ற மீட்டியோர்ஸ், காமர்ஸ் போன்ற விண்வெளி கற்கள் போன்ற காரியங்கள், வான்வெளியில் இருக்கிற எல்லாமே கர்த்தர் மனிதர்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக படைத்தேன் என்று இந்த இடத்தில் ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார். இதன் சத்தியம் ஆழமானது. அதை இன்னொரு முறை பாருங்கள். இதில் எல்லா ஜனங்களுக்காக கர்த்தர் வான சேனைகளை வைத்திருக்கிறார். நட்சத்திரங்கள் பூமியில் வாழ்கிற மனிதர்களுக்காக இருக்கிறது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கும், சூரியனுக்கும், நிலாவுக்கும், பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மனிதர்களுக்காக அதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு வெளிப்பாடை மட்டும் சொல்லலாம் முடிந்து. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அதன் பின்பு 1000 வருட அரசாட்சி வரும். அது முடிந்த பின்பு கர்த்தர் புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிக்கும் நாளில் வானத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் மனிதனின் ஆளுகைக்காக அவர் கொடுப்பார். ஒவ்வொரு கிரகங்களிலும் ஒவ்வொரு மனிதர்கள் போய் ஆளுகை செய்து அங்கு சிருஷ்டிப்பை உருவாக்குவார்கள். கர்த்தர் உருவாக்குவார். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆளுகை செய்வார்கள். ஆளுகைக்காகவே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே கர்த்தரின் சாயலால் நாம் உருவாகி இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் வான்வெளியில் உள்ள ஒவ்வொரு கிரகங்களை ஆளப் போகிற ஒவ்வொரு ராஜாவாக கர்த்தர் நியமிப்பார். இது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கலாம். இது சத்தியமான உண்மை. இதற்கான தொடர்பு படுத்தின வசனங்கள் அதிகமாய் இருக்கிறது. ஆபிரகாம் ஐயாவை நோக்கி சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்கள் அளவு உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று. நட்சத்திரங்களுக்கும் ஆபிரகாம் ஐயாவின் சந்ததி, அதாவது விசுவாசத்தின் சந்ததிக்கும் ஒரு தொடர்பு படுத்தி அப்பொழுதே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். இந்த உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், சூரியன், நிலா இவைகள் எல்லாம் எல்லா பூமியில் உள்ள எல்லா மனிதனுக்காகவும் எல்லா ஜனங்களுக்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். இந்த இடத்தில் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார். இப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதை ஜீரணித்துக் கொள்ள நம்மால் முடியுமா என்பதே கேள்வி. சரி என்று சொல்லுகிறார். அதாவது வானத்தில் உள்ள சூரியன், நட்சத்திரங்கள், கோள்கள் இவைகளை வணங்காதிருங்கள் என்று சொன்னார். இந்த செய்தி கொடுக்கப்பட்டது மோசே ஐயாவின் காலத்தில், அதாவது சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட செய்தி. அப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சி இந்த பூமியில் இப்படி இல்லை. மனிதர்கள் வான்வெளிக்கு சென்றதும் இல்லை, நிலாவை பார்த்ததில்லை, செவ்வாய் கிரகத்தை பார்த்ததில்லை, டெலிஸ்கோப் அனுப்பியதும் இல்லை, எந்த ஒரு போட்டோவையும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட காலத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? அன்றைய மனிதர்கள் சூரியனை தெய்வம் என்று சொன்னார்கள், நிலாவை தெய்வம் என்று சொன்னார்கள், கிரகங்களை, நட்சத்திரங்கள் எல்லாம் தெய்வங்கள் என்று வழிபட்டார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? அவைகள் கிரகங்களே, அவைகள் நட்சத்திரங்களே என்று அதன் அருகே சென்று அது எப்படி இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது, அதில் உள்ள மண் மாதிரிகளை எடுத்து வருகிறார்கள். நிலாவிற்கு சென்று மண் மாதிரியை எடுத்து வந்தாயிற்று. பூமியில் இருக்கிறது. நிலாவின் மண் இன்று பூமியில் இருக்கிறது, விஞ்ஞானிகளின் கையில் இருக்கிறது. அதே போல செவ்வாய் கிரகத்திலிருந்து மண் எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. பலவிதமான கோள்களை, ஹபிள் டெலிஸ்கோப் போன்ற டெலிஸ்கோப்கள் அதிகமான வான மண்டலங்களில் இருக்கிற பலவிதமான கிரகங்களை போட்டோ எடுத்து அனுப்பி கொண்டிருக்கின்றன.
அவைகளின் செயல்பாடை பார்க்கும்போது இந்த கேலக்சியில் எண்ணற்ற கிரகங்கள் இருக்கிறது. பால்வழி மண்டலங்கள் இருக்கிறது. ஆஹ் பலவிதமான நட்சத்திரங்கள் இருக்கிறது. பலவிதமான அளவுகளில் இருக்கிறது. இப்படியெல்லாம் இன்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். வான்வெளியில் உள்ள கிரகங்கள், நட்சத்திரங்கள், சூரியனும் ஒரு நட்சத்திரமே. அப்படி இருக்க நட்சத்திரங்கள் ஒளிர்கிறது. பூமியை போன்ற ஒரு வித கிரகம். வித்தியாசமான தோற்றங்கள், வித்தியாசமான தன்மைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாம் இந்த சூரிய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் 8 கிரகங்கள் இருக்கிறது என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. சில கிரகங்கள் குளிர்ந்த நிலையில் திட பொருளாக இருக்கிறது. சில கிரகங்கள் கேசியஸ் ஸ்டேஜ் காற்றாக இருக்கிறது. சில கிரகங்கள் தண்ணீர் உள்ள மண் பொருட்களாக, மண் பூமியை போன்ற தன்மையுடையதாகவும், தண்ணீர் ஓடின தடயங்கள் உடையதாகவும், ஏன் செவ்வாயில் தண்ணீரே இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். இப்படியாகவும் வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தன்மையுடையதாக ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கிறது. விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். வேதம் அதைத்தானே சொல்லுகிறது. வான்வெளியில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் தெய்வம் இல்லை, அதை நோக்கி நீங்கள் தொழுது கொள்ளாதிருங்கள் என்று சொல்லுகிறதே. படிக்கிறோம். படிப்பறிவை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். கர்த்தரின் வார்த்தைகள் சத்தியமானவைகள். அவர் பொய் சொல்ல மாட்டார். வேத வசனங்கள் நீதி நியாயங்களாய் இருக்கிறது. அதை கற்றறிந்து நம் வாழ்க்கையில் நாம் வாழும்போது அது மிகப்பெரிய பலனுள்ளதாக, நமக்கு சமாதானத்தையும் தருகிறதாகவும், சத்தியத்தை போதிக்கிறதாகவும் இருக்கிறது. இந்த விஞ்ஞான வளர்ச்சி இன்று நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையானவை. வான்வெளி கிரகங்கள் எல்லாம் கிரகங்களே, அவைகள் தெய்வம் அல்ல என்று நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு நாம் வான்வெளியில் இருக்கிற பொருள்களை போலவோ, அல்லது இந்த பூமியில் இருக்கிற பொருள்களை போலவோ, ஒரு மிருக ஜீவன்களை போலவோ, பறவைகளை போலவோ, மலைகளை போலவோ, தண்ணீரை போலவோ ஏதோ ஒரு உருவத்தை செய்து வணங்குவதை கர்த்தர் விரும்பவில்லை என்பது இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பாவம், தவறு என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சோதித்து அறிந்து, அப்படிப்பட்ட தீய பாவ சுபாவங்கள் நம்மில் இருந்தால் அவைகளை அகற்றி போட்டு நாம் விடுதலையாக வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் போது அவை நம்மை தீமையானதாக மாற்றும், தீயவர்களாக மாற்றும், பாவம் செய்ய வைக்கும். பாவத்தின் விளைவாக மரணம் வரும். அதனால் இச்சை இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. அது மரணத்தை கொண்டு வரும். இன்னொரு காரியம், நம் வாழ்க்கையில் நம் மனதில் கர்த்தருக்கு மேலாக எதை உயர்த்தி வைக்கிறோமோ அதுதான் விக்கிரகம். நம் வாழ்க்கையில் நான் எனக்கு பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன், கர்த்தர் அடுத்தது என்று வைத்தால் பணமே நமக்கு விக்கிரகமாய் இருக்கிறது. ஒருவேளை என் கணவர் தான் எனக்கு உயிர், என் வாழ்க்கை, எனக்கு கர்த்தர் பின்புதான், இரண்டாவது தான் என்று நாம் நினைத்தால், எல்லா காரியத்திலும் கணவருக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் நம் கணவரே நமக்கு விக்கிரகமானவர் என்று பொருளாகிறது. அதே போல மனைவிதான் எனக்கு எல்லாம் என்று நினைத்தால், முதலிடம் என் மனைவிக்கு தான் என்று யார் சொன்னாலும் அது மனைவிதான் அவர்களுக்கு விக்கிரகமாய் இருக்கிறது. இதே போல பெற்றோர்கள், பிள்ளைகள், எந்தவித உறவானாலும் கர்த்தருக்கு அடுத்த நிலையில் இருக்க வேண்டுமே தவிர கர்த்தரை விட உயர்ந்த நிலையில் நாம் வைக்கக்கூடாது. இது உறவுகள் மட்டுமல்ல, உறவிலும் அப்படி இருக்கக்கூடாது. பணம், பொருள், பேர், புகழ் இவை எதுவுமே கர்த்தருக்கு மேலோங்கி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எனக்கு புகழ்ச்சி பிடிக்கும், நான் பெரியதாய் சாதிக்க வேண்டும், விஞ்ஞானியாக வேண்டும், அதிகமாய் படிக்க வேண்டும் என்று படிப்பு நம் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். வேண்டாம். படிப்பு படிப்பாக இருக்க வேண்டும். மிஞ்சினால் பாவமாகும். படிப்பிற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது நம் அறிவை வளர்க்கும். ஆனால் அதற்கும் அளவுண்டு. வாழ்க்கை முழுவதும் படிப்பதற்காகவும் பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் இருக்கக்கூடாது. அது கர்த்தருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்காது. இவ்வுலக படிப்பும் பணமும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கான டிக்கெட் கிடையாது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். கர்த்தருக்கே நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, மூன்றாவது என்ற இடங்கள் தான் நம் வாழ்க்கையில் பின்புறமாக தான் உலக வாழ்க்கையை வைக்க வேண்டும். அதே போல நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், இச்சைகள் சில காரியங்கள் இருக்கு. பணத்தை விரும்புகிறவர்களாக, நகைகளை விரும்புகிறவர்களாக, நிலங்களை அதிகமாய் வாங்க விரும்புகிறவர்களாக,
அல்லது வீடுகளை அதிகமாய் கட்ட நினைக்கிறவர்களாக, சொத்துக்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தால், கர்த்தரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக மட்டும் ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தால், அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வராது. அங்கு கொண்டு போய் சேர்க்காது. நாம் நம்மை இழந்து விடக்கூடாது. நம் ஆத்துமாவுக்கு நாம் துரோகம் செய்து விடக்கூடாது. நம் ஜீவனை நாம் இழந்து விடக்கூடாது. நம் உயிரை நாம் நாம் நம்முடைய உயிர், அதாவது நம்முடைய ஆத்துமாவை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதற்கு நம் வாழ்க்கையில் கர்த்தரையே முதலிடமாக வைக்க வேண்டும். நாம் 2ஆம் இடமாக்க கூடாது, 3ஆம் இடமாக்க கூடாது. கர்த்தருக்கு முதல். என் வாழ்க்கை எதுவானாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் செய்வேன். அவருக்கு தான் என் வாழ்க்கையில் முதலிடம் என்று நம் ஜீவனை காட்டிலும் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். அதுவே பரிசுத்தமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.